வெஜினல் லாக்ஸிட்டி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி வந்து ஒரு ஹீலிங் ஜேர்னியில் நம்ம கொண்டு போக போகிறோம், அந்த ஹீலிங் ஜேர்னியை எப்படி நம்ம வந்து ஹாப்பியாக நம்ம கன்வெர்ட் பண்ணி ஒரு ஃபேமிலியை நம்ம ஹாப்பியாக கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வெஜினல் லாக்ஸிட்டி ப்ராப்ளம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணணும் நம்ம பார்ட்னர் கூட. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம கம்யூனிகேட் பண்ணாத போது நம்மளா வந்து ஒன்று அசம்ஷன்லேயே நம்ம போயிட்டுருப்போம். அந்த அசம்ஷன் வந்து கிளியர் ஆகாத பட்சத்தில் நம்ம அந்த ஓவர் திங்கிங் ப்ராசஸாக ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டரில் நம்ம போவோம். ஸோ இந்த இடத்துலையே நம்ம வந்து அந்த கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே நம்ம வந்து அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இது எல்லாத்துக்குமே இந்த ப்ராசஸ் நார்மலாக நடக்கிறது தான். பட் இதை நம்ம எப்படி வந்து நம்ம ஹீலிங் ஜேர்னியில் அந்த எப்படி நம்ம இதை ஷிஃப்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, ஓப்பனாக கம்யூனிகேஷனில் கொண்டு போகணும். அதாவது நம்ம கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேருந்து ஒரு கம்யூனிகபிள் நல்லா கம்யூனிகேட் பண்ணி, ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஸோ என்ன சிவியாரிட்டியில் இருக்குது, எந்த டாக்டர் இதை பற்றி நல்லா கிளியராக சொல்லுவாங்க, எந்த டாக்டர் வந்து வெஜினல் லாக்ஸிட்டி ப்ராப்ளம் பற்றி எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க, ஸோ அவங்க கூட நீங்கள் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். சர்ஜிக்கலா, நான் சர்ஜிக்கலா, இல்லாட்டி டாப்பிக்கலாக ஏதாவது க்ரீம்ஸ் இருக்கான்னு சொல்லி அந்த மாதிரியாக இந்த ப்ராப்ளமை கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேருந்து நீங்கள் வந்து ஓப்பன் கம்யூனிகேஷன் ஸ்டேட்டில் நீங்கள் கொண்டு போகணும்.